வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அந்த அரசாங்க வேலை அது அமையறதற்கான அமைப்புகள் எப்படி இருக்கணும் ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு தொழில் வேலை அப்படின்னாலே 10ஆம் பாவகம் பார்க்கணும், சரிங்களா? அப்போ அந்த 10ஆம் பாவகம், அந்த 10ஆம் பாவகத்தோட அதிபதி எல்லாமே வலுவாக இருக்குது, 10ஆம் பாவகம்ல நல்ல ஒரு வலுவான நிலை இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல வேலை இருக்குது அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது உறுதியாகும். அடுத்தபடியாக அடிமை தொழில் அப்படிங்கிறதோ இல்லை சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப் அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். ஸோ இப்போ அந்த 6ஆம் வேலை அப்படிங்கிறது, 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது அரசு வேலைக்கு நம்ம கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறணும். அடுத்தபடியாக 11ஆம் பாவகம், அது என்னென்னா நம்ம லாபத்தை பெருக்கிற ஆற்றல் மற்றும் ஆசை நிறைவேறது, அதே மாதிரி இந்த வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு ஆசை நிறைவேற வாய்ப்பு தானே. ஸோ அது மாதிரி அந்த பாவகம்லாம் நல்லா இருந்ததுனாலும் அரசு வேலைக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், மெயின் அரசு வேலைன்றப்போ. அப்போ சூரியன் திக்பலமாகவோ, ஒரு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்ல பலம் இல்லை, ஒரு உச்சமாக இருக்கிறது, ஆட்சியாக இருக்கிறது, சிம்மத்திலே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல பலமான நிலையை காட்டுறது. ஸோ சூரியனோட பலம் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக குருவோடைய பலம். இப்போ ஒரு நல்ல பெரிய பொசிஷன், அரசு வேலையிலே ஒரு பெரிய பொசிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பெரிய பொசிஷன் கிடைக்கணும்னா அந்த குரு சூரியன் தொடர்பு அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்கும் அதில் உங்களுக்கு. ஸோ அந்த குரு பலமாக இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பை காட்டுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பலமான நிலைகள்லாம் அரசு வேலைக்கான வாய்ப்பை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் மெயினாக பார்க்குறப்போ அந்த சிம்மம், அரசு வேலைன்னு வரப்போ அந்த சிம்மம் நல்லா ஒரு வலுவாக இருக்கணும். சிம்மத்தில் எந்த ஒரு பாவிகளுடைய தொடர்பு பெருசாக இல்லாமல் இருக்கணும். அப்படியே இருந்தால் கூட அதில் சுப கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லக்னம் பலமாக இருக்கணும். இப்போ இந்த அரசு வேலைங்கிறது இப்போ அந்த ஜாதகருடைய லக்னம் வலுத்து இருக்கணும். அப்படி வலுத்து இருந்தால் தான் அதை, ஏன்னா அது ஒரு அரசு வேலைங்கிறது எப்படின்னா நமக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ அப்போ அந்த லக்னம் பலமாக இருக்கிறவங்களுக்கு தான் அது அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ லக்னம், லக்னாதிபதி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு. அடுத்தபடியாக நல்ல தசா புக்தி வரணும் உங்களுக்கு. தசாநாதனும் புக்திநாதனும் தான் நமக்கு நடக்க போகிற சம்பவங்களை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக தசாநாதன், சுபருடைய தசைகள்லாம் நடக்குது, தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக சுபருடைய தசைகள் நடந்துகிட்டே வருதுன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.